மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஜீவா சார் பேசுகிறேன். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதை பார்த்தோம் அப்படின்னா மெட்டல்ஸ் அண்டு நான் மெட்டல்ஸ் அதுதான் பார்த்தோம் இல்லைங்களா. ரெண்டும் என்னங்கிறத பார்த்தோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம மெட்டல் அண்டு நான் மெட்டலுடைய டிஃப்ரென்சஸ், அதனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன, எந்த விதத்தில் அது வேறுபடுறாங்க அப்படிங்கிறத. ஸோ இந்த டேபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டேட் அட் ரூம் டெம்பரேச்சரில் மெட்டல் வந்து யூஸ்வலி சாலிடாக இருக்கும், ஒகேஷ்னலியாக எப்போயாவது ரேராக லிக்யூடாக இருக்கும். அதே நான் மெட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாலிட், லிக்விட், கேஸ் 3 ஸ்டேட்லேயுமே அது இருக்கும் இல்லையா. ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மெட்டல் அப்படிங்கிறது குட்டு, அங்கே வந்து பார்த்திங்கன்னா புவர், யூஸ்வலி பிரிட்டில் அப்படின்னு கொடுக்குறோம் மேலபிலிட்டி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டக்டிலிட்டி மெட்டல் வந்து குட்டு, இது அதாவது நான் மெட்டல் வந்து புவர் அப்படின்னு சொன்னோம். மெல்ட்டிங் பாயிண்ட் யூஸ்வலி ஹை, இது வந்து யூஸ்வலி லோ. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட்டு, ஸோ பாயிலிங் பாயிண்ட்டும் யூஸ்வலி ஹை, யூஸ்வலி லோ நான் மெட்டலு. டென்சிட்டி அப்படிங்கிற போது மெட்டல்ஸ் வந்து யூஸ்வலி ஹை, நான் மெட்டல் யூஸ்வலி லோ. கண்டக்டிவிட்டி ஆஃப் தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மெட்டல்ஸ் குட் கண்டக்டர், நான் மெட்டல்ஸ் வந்து போர் கண்டக்டர் அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த இதில் நம்ம 3 வித்தியாசமான, அதாவது என்ன சொல்லுவோம், மேலபிலிட்டி, டக்டிலிட்டி அப்படின்லாம் படித்தோம். என்ன அப்படின்னா மேலபிலிட்டி டக்டிலிட்டிங்கிறது என்னது, இப்போ மெட்டல்ஸினுடைய ஜென்ரல் கேரக்டர்ஸ், அதாவது ஃபிசிக்கல் கேரக்டர்ஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வச்சு படிக்கல நம்ம பார்த்துருப்போம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா metals can be hammered into very thin sheet. This tendency of metal is called malleability அப்படின்னு சொன்னோம். அப்போ மெட்டலை நம்ம என்ன பண்ண முடியும், அடித்து நம்ம ஷீட்டாக மாற்ற முடியும். ஒரு சாலிட் பீஸாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டலை நம்ம என்ன பண்ண முடியும், ஹேமர் பண்ணி, அதாவது நம்ம ஃபோர்ஜிங் சொல்லுவாங்க இல்லையா, நெருப்பில் காட்டி நல்லா காய வச்சு ஹேமர் பண்ணோம் அப்படின்னா அதை நம்மளால் என்ன பண்ண முடியும், தின் ஷீட்டாக நம்மளால் மாற்ற முடியும். அந்த தின் ஷீட்டாக மாற்றக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மேலபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி டக்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல்ஸ் கேன் பி ட்ரான் இன்டு தின் வயர்ஸ். திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டல் இஸ் கால்டு டக்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி ஒரு சாலிட் பீஸ் மெட்டலை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒயராக மாற்ற முடியும், ரைட்டா. இப்போ அந்த நேச்சரை வச்சு தான் நம்ம காப்பர் ஒயர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், கரண்ட்டுக்கு எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ்லாம் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இல்லையா. அலுமினிய கம்பிங்க, காப்பர் ஒயர்ஸு, அப்புறம் இரும்பு கம்பிங்களே இருக்குது, நம்ம துணி காய போடுறதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா வீட்லாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல்ஸில் வர்றது தான் இல்லையா, இரும்பு கம்பிங்க தான் இருக்குது. அப்போ இந்த மெட்டலை கம்பியாக மாற்றக்கூடிய, அந்த தின் வயர்ஸாக மாற்றக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் என்னது, டக்டிலிட்டி அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஓகேப்பா. அடுத்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோனோரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோனோரஸ் அப்படிங்கன்னா சத்தத்தை உருவாக்குறது, அதாவது ஆன் பீயிங் ஹீட் மெட்டல்ஸ் ப்ரொடியூஸ் எ டைப்பிக்கல் சவுண்டு, ஹென்ஸ் தே ஆர் செட் டு பி சோனோரஸ், ஒலி எழுப்பக்கூடியவை, ரைட்டா. ஆனால் நம்ம நான் மெட்டல்ஸை தட்டணும் அப்படின்னா அவ்வளோவா சத்தம்லாம் வராது. மெட்டல்ஸை தட்டினா என்ன வரும், ஒரு சத்தம் வரும் இல்லையா, பெல் அடிக்கிற மாதிரி டைங்னு ஒரு சத்தம் கேட்கும். எந்த மெட்டலை தட்டிங்கனாலும் ஒரு சத்தம் கேட்குது இல்லையா. ஸோ அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி பேர் தான் என்னது, சோனோரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்டலாய்ட்ஸ் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மெட்டலாய்டு அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், தே ஹேவ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் போத் மெட்டல் அண்டு நான் மெட்டல், தட்ஸ் கால்டு மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். த எலமெண்ட்ஸ் விச் எக்ஸிபிட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் as well as non-metals are called metalloids அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு எலிமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்குது, எக்ஸிபிட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அண்டு நான் மெட்டல்ஸ், அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மெட்டலாய்டு அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா போரான், சிலிக்கான், ஆர்சனிக், ஜெர்மானியம், ஆன்டிமனி, டெலூரியம் அண்டு போலோனியம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் ஆஃப் த மெட்டலாய்ட்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மெட்டலாய்ட்ஸ். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ். இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ மெட்டல்ஸ் அண்டு நான் மெட்டல்ஸ் எப்படி அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த மெட்டலாய்ட்ஸுக்கும் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது.
ஸோ என்னென்னங்கிற பார்க்கலாம். மெட்டலாய்ட்ஸ் ஆர் சாலிட்ஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். ஸோ மெட்டல் மாதிரி என்ன இருக்குது, மெட்டலும் வந்து சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர் தான், மெட்டலாய்ட்ஸும் சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர்ஸும். தே கேன் ஃபார்ம் அலாய்ஸ் வித் அதர் மெட்டல்ஸ். ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அலாய் வீல். இப்போ நம்ம பைக்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அலாய் வீல் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போ அலாய் அப்படிங்கிறது வந்து என்ன மீனிங் அப்படின்னா குரூப் ஆஃப் மெட்டல்ஸ் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா. அதாவது ஒரு மெட்டல் கிடையாது, 2-3 மெட்டல்ஸ் சேர்ந்து அந்த அலாய் வீல் பண்ணுவாங்க, ரைட்டா. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, துருப்பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அலாய் வீல்ஸ் பண்ணுவாங்க, ரைட்டா. ஸோ அப்போ மெட்டலாய்ட்ஸை நம்ம என்ன பண்ண முடியும், அலாய்ஸாக மாற்ற முடியும். அண்டு மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் மெட்டலாய்ட்ஸ் சச் அஸ் சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் கேன் ஆக்ட் அஸ் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ் அண்டர் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ், தஸ் தே ஆர் கால்டு செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டல்ஸ் மாதிரியே இங்கேயும் சில பொருட்களை நம்ம என்ன பண்ணுறோம், கண்டக்டர்ஸாக பயன்படுத்துகிறோம். அதாவது எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம் கரண்ட்டில் ஒயர் எடுத்துகிட்டு போகிறது. இப்போ காப்பர்லாம் கொண்டுட்டு போனோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் கொண்டு வரோம். எந்த மாதிரியான மெட்டலாய்ட்ஸ் கொண்டு வரோம் அப்படின்னா சிலிக்கன் அண்டு ஜெர்மானியம். இது 2 பேர்த்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா மெட்டல்ஸ் மாதிரி ரொம்ப இதாகலாம் கடத்த மாட்டாங்க, கொஞ்சம் புவராக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு பேர், ரைட்டா. என்னன்னு பேர், செமிகண்டக்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலிக்கான் which is metalloid appears lustrous but it is neither malleable nor ductile. It is brittle, a characteristic of some non-metals. It is a much poorer conductor of heat and electricity than the metals அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், சிலிக்கான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் இஸ் எ மெட்டலாய்டு இல்லையா. அது நம்ம முன்னே சொன்னோம், மெட்டல் மாதிரியே இருக்கக்கூடியது சிலிக்கான் அப்படிங்கிறது. அப்பியர் லஸ்ட்ரஸ்னால் என்னது, மின்னக்கூடியது, ஷைனி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் இந்த நம்ம ஆற்று மணலில் இல்லை வெளியில் காட்டுலலாம் போனீங்க அப்படின்னா அந்த ரோட்டில் வந்து ஜிகின்னு மின்னும் பாருங்கள், கருப்பு கலராக இருக்கும். நீங்கள் மணல் அள்ளி பார்த்தீங்கன்னா கூட அதில் சின்ன சின்ன பீசஸ் கருப்பு கலராக அப்படியே மின்னுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் சிலிக்கான் பீசஸ் தான். ஸோ அப்போ அந்த சிலிக்கான் எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா மின்னுது. அப்போ லஸ்ட்ரஸ் கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு பொருந்தும், மெட்டல்ஸுக்கு தான் பொருந்தும். மெட்டல்ஸ் தான் ஷைனியாக இருக்கக்கூடியது. பட் இட் இஸ் நெய்தர் மேலியபிள் ஆர் டக்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ மேலியபிள் அப்படின்னா என்னது, மேலியபிள் அப்படிங்கிறது நான் முன்னே சொன்னோம், மெட்டல்ஸை அடித்து தின் ஷீட்டாக மாற்ற முடியும், அதை தான் மேலியபிள் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இவங்களை என்ன பண்ண முடியாது, சிலிக்கானை மேலியபிள் ஆக்க முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டக்டைல் அப்படிங்கிறது இந்த தின் ஒயர்ஸாக மாற்றுறது ப்ராப்பர்ட்டி பேர் தான் டக்டைல். மெட்டல்ஸில் மாற்றணும் இல்லையா, காப்பர் ஒயர்ஸு, அலுமினியம் ஒயர்ஸு, அயன் ஒயர்ஸ்லாம் பண்ணோம் இல்லையா. ஸோ அது வந்து டக்டிலிட்டி கேரக்டர். ஆனால் இவங்களை என்ன பண்ண முடியாது, சிலிக்கானை இவங்களை டக்டைல் பண்ண முடியாது, ஒயர்ஸாக மாற்ற முடியாது. ஏன், இவங்க வந்து அப்பியர்ஸ் லஸ்டர், ஆனால் லஸ்ட்ரஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டல் கேரக்டர், ஆனால் மேலியபிளாவோ அல்லது டக்டைலாவோ இவங்களை பண்ண முடியாது, இது நான் மெட்டல் கேரக்டர். இட் இஸ் பிரிட்டில், ஏ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சம் நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பிரிட்டில்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ எப்படி இருக்கும் நான் மெட்டல்ஸ், இப்போ கல் மண்ணெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது, பிரிட்டில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இவங்களும் இருக்காங்க. இட் இஸ் மச் புவரர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி தேன் த மெட்டல்ஸ். ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குறைவாக செமிகண்டக்டர்ஸாக தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். நம்ம இதுக்கு முன்னால் பாயிண்டில் படித்தோம், சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் யூஸ்டர்ஸ் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோன்னா ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை புவராக கடத்தக்கூடியவங்க, அதனால் இவங்களை வந்து நம்ம என்னவா பயன்படுத்தணும், செமிகண்டக்டர்ஸாக தான் பயன்படுத்தணும். அதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க, மச் புவரர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி தென் த மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா. தென் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ் டென் டு பி மெட்டலிக் பட் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டென் டு பி நான் மெட்டலிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மெட்டலாய்ட்ஸ் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, இதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மெட்டலிக்காகவும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நான் மெட்டலிக்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி மெட்டலிக்காக இருக்குது, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி நான் மெட்டலிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா. ஸோ அதனால தான் தே ஆர் நோன் அஸ் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென்
யூசஸ் ஆஃப் மெட்டலைட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சிலிக்கான் இஸ் யூஸ்ட் இன் எலக்ட்ரானிக் டிவைசஸ். ஸோ இப்போ முன்னே சொன்னோம் சிலிக்கான் அப்படிங்கிறது புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, அதனால் இவங்களை வந்து செமி கண்டக்டர்ஸாக பயன்படுத்துகிறோன்னு. அப்போ இவங்க எலக்ட்ரானிக் டிவைசஸில் சிலிக்கான் பயன்படுத்துகிறாங்க. ஏன் இப்போ எலக்ட்ரானிக் டிவைசஸில் சிலிக்கான் எந்த இடத்துல பயன்படுத்தோன்னா மதர் போர்டெல்லாம் இருக்கு இல்லையா, மதர் போர்டு அப்புறம் ஐசி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உள்ளே இருக்கும் ரைட்டா. ஸோ அப்போ அந்த இடங்களில் சிலிக்கான்ஸ் பயன்படுத்துகிறாங்க. போரான் இஸ் யூஸ்டு இன் ஃபயர் ஒர்க்ஸ் அண்ட் ஆஸ் அ ஃபியூல் ஃபார் இக்னிஷன் ஆஃப் ராக்கெட். ஸோ இப்போ போரான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா போரான் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பட்டாசு தொழிற்சாலைகளில் தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் போரானை பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபியூலாக பயன்படுத்துகிறாங்க. எங்கே? இக்னிஷன் ஆஃப் ராக்கெட்டை ஏவும்போது ராக்கெட்டை இக்னிட் பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபியூல் பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அப்படி பயன்படுத்தக்கூடிய ஃபியூலாக எதை பயன்படுத்துகிறாங்க? இந்த போரான்ஸை பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்பவுண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது மெட்டல்ஸு, நான் மெட்டல்ஸ் அண்டு மெட்டலாய்ட்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காம்பவுண்டு. காம்பவுண்ட் அப்படின்னால என்னது? 2-3 பொருள் சேர்ந்ததுக்கு பேர் தான் காம்பவுண்டு இல்லையா. இப்போ காம்பவுண்ட்ஸாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ காம்பவுண்ட், ஏ காம்பவுண்ட் இஸ் ஏ பியூர் சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் ஃபார்ம்டு டியூ டு த கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் ஆஃப் 2 or more elements in a ஃபிக்ஸ்டு ரேஷியோ பை மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது இன்னும் எப்படி டிஃபைனாக சொல்லணும் அப்படின்னா, இட் இஸ் எ பியூர் சப்ஸ்டன்ஸ், ஆனால் எப்படி இருக்குது? ஃபார்ம்டு டியூ டு த கெமிக்கல் காம்பினேஷன் ஆஃப் 2 or more elements in a fixed ratio by mass. அப்போ ஃபிக்ஸ்டு ரேஷியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம மாஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க இங்கே. இப்போ மாஸ் அப்படிங்கிறது அது ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டமிக் நம்பர், புரோட்டான்ஸினுடைய எண்ணிக்கை, எலக்ட்ரான்ஸினுடைய எண்ணிக்கை அப்படிங்கலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. புரோட்டான்ஸினுடைய எண்ணிக்கை தான் ஆட்டமிக் நம்பர் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ அதில் ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்குது இல்லையா. இப்போ 2 எலமெண்ட் சேரணும் இல்லையா, 2 or more elements அப்படின்னு சொல்லியிருக்காங்க, காம்பினேஷன்ஸ் ஆஃப் 2 or more elements. அப்போ 2 எலமெண்ட் சேர்ந்துச்சுன்னா அது காம்பவுண்டாக மாறும். ஆனால் அது எப்படி சேரும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டினுடைய அவுட்டர் ஆர்பிட்லேயும் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அவுட்டர் ஆர்பிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம ஆட்டமிக் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இப்போ இது வந்து ஒரு ஆட்டம் அப்படின்னா இது வந்து புரோட்டான், இங்கே இருக்கிறது வந்து எலக்ட்ரான் அப்படின்னு படிச்சிருப்போம். இப்போ இது ஒரு எலமெண்ட் அப்படின்னு வச்சுக்கிறோம். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இன்னொரு எலமெண்ட்டு. ஸோ இப்போ இது புரோட்டான், இது எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம் சரியா. இந்த 2 எலமெண்ட்டு சேரும்போது அது வந்து என்னவா மாறுது? காம்பவுண்டாக மாறுது அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ இந்த புரோட்டானுடைய, அதாவது இந்த ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை 4 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸினுடைய எண்ணிக்கை ஒரு 6 இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இதில் 4 இருக்குது, இதில் 6 இருக்குது. இப்போ இது 2 சேரும்போது காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இல்லையா. என்ன பண்ணணும்? காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இங்கே 5 இங்கே 5 அப்படின்னு 2 சேர்ந்துருச்சு இல்லையா. ஸோ அப்போ சேரும்போது இது வந்து ஒரு காம்பவுண்டாக மாறும். இல்லை ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்படி வேணால் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ அப்போ 2 சேரணும் அப்படின்னா அதுக்குள்ளார சில ஷேரிங்ஸ் இருக்கணும். அப்படி ஷேர் பண்ணுறது மூலமாக தான் ஒரு காம்பவுண்டானது உருவாகும். ஸோ அதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா. The properties of a compound are different from those of its constituents அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்டு, அப்போ ஒரு காம்பவுண்ட் அப்படிங்கிறதுனுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது என்ன, அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோஸ் ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டியூவன்ட்ஸு. அப்போ கான்ஸ்டியூவன்ட் அப்படிங்கிறது எது? தோஸ் ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டியூவன்ட் அப்படிங்கிறது 2 வெவ்வேறு எலிமெண்ட் சேர்ந்துச்சுன்னா காம்பவுண்ட் ஆகுது. அப்போ அந்த காம்பவுண்டுடைய ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்குது, எதுலேருந்து வேறுபடுது அப்படின்னா அதனுடைய கான்ஸ்டியூவன்ட் அந்த 2 எலமெண்ட்டிலேருந்து வேறுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, சோடியம் குளோரைடு எக்ஸெட்ரா ஆர் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம குடிக்கிற வாட்டர்,
சுவாசித்தலும் போது வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, சோடியம் குளோரைடு, சால்ட்டெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. A molecule of water is composed of one oxygen atom and two hydrogen atoms in the ratio of 1:2 by the volume or 8:1 by mass அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ a molecule of water, இப்போ வாட்டர்னுடைய காம்போசிஷன் அப்படின்னா அதில் யார் இருக்கா, ஒன் ஆக்சிஜன் ஆட்டம் அண்டு 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்காங்க. இவங்க எந்த ரேஷியோ நம்ம முன்னே டிஃபைன் பண்ணதில் இன் பர்டிகுலர் ரேஷியோ அப்படின்னு சொன்னோம் இல்லையா, டெஃபினட் ரேஷியோவில், அதாவது ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் தான் அவங்க ஃபியூசன் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க எந்த ரேஷியோஸில் இருக்காங்க அப்படின்னா இந்த ரேஷியோ ஆஃப் 1:2 பை வேல்யூம். 1:2 பை வேல்யூம் அப்படின்னா எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒரு ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறோம். 8:1 பை மாஸ். இங்கே 8 அப்படிங்கிறது இது ஆக்சிஜனுடைய ஆட்டமிக் நம்பர் 8, ஹைட்ரஜனுடைய ஆட்டமிக் நம்பர் 1. அப்போ பை மாஸ் அதனுடைய வெயிட்டினுடைய அடிப்படையில் 8:1 அப்படிங்கிற அடிப்படையில் அது சேருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டா. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து வாட்டர் மாலிக்யூல். ரைட்டா. இது புரோட்டான், இது எலக்ட்ரான் மைனஸ். ரைட்டா. ஸோ இதனுடைய ஆட்டமிக் நம்பர் 8 ப்ளஸ் 2 ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ அப்போ 2 ஹைட்ரஜன் ஆட்டம், இது புரோட்டான், இது எலக்ட்ரான், இதனுடைய ஆட்டமிக் நம்பர் 1, இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டம், புரோட்டான் எலக்ட்ரான் 1. ஸோ அப்போ ஒரு ஆக்சிஜன் ஆட்டமும் 2 ஹைட்ரஜன் ஆட்டமும் சேர்ந்து தான் நமக்கு என்ன கிடைக்குது, H2O. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக எழுதலாம், H2O. இப்போ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது 2 ஹைட்ரஜன், அதுதான் H2 அப்படின்னு போட்டிருக்கோம். ஒரு ஆக்சிஜன் அப்படிங்கிறனால நம்ம ஒரு O போட்டிருக்கோம். அப்போ H2O அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்னது, வாட்டர். ஸோ அப்போ வாட்டர் அஸ் அ காம்பவுண்டு. ரைட்டா. அப்போ வாட்டர் அப்படிங்கிறதுடைய காம்போசிஷன் என்ன, 2 ஹைட்ரஜன், ஒரு ஆக்சிஜன். ஸோ காம்பினேஷன் ஆஃப் 2 எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம். எத்தனை ரேஷியோவில், பை வால்யூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன் அப்படிங்கிறது அதனுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில். அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா பை மாஸ் அப்படிங்கும்போது ஹைட்ரஜனுடைய ஆட்டமிக் நம்பர் 1, ஆக்சிஜனுடைய ஆட்டமிக் நம்பர் 8 இல்லையா. ஸோ அப்போ 8:1, ஏன்னா வேல்யூம் மாஸ் அதிகங்கிறதுனால ஃபஸ்ட்டு மாஸாக ஆக்சிஜன் நம்ம போட்டுக்கிறோம். ரைட்டா. ஸோ 8:1. ஸோ இந்த ரேஷியோவில் தான் நம்ம என்ன ஆகுது, இந்த காம்பவுண்டானது உருவாகுது. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். இப்போ இந்த காம்பவுண்ட் வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ஒரிஜின் ஆஃப் கெமிக்கல் கான்ஸ்டியூவன்ஸ், காம்பவுண்ட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் அஸ் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அண்டு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ அப்போ காம்பவுண்ட்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா எதை வச்சு பண்ணலாம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ஒரிஜின் ஆஃப் கெமிக்கல் கான்ஸ்டியூவன்ஸ். ஒரிஜின் ஆஃப் கெமிக்கல் கான்ஸ்டியூவன்ட் அப்படின்னா அந்த கான்ஸ்டியூவன்ட், அதாவது அந்த எலமெண்ட்டு எந்த இடத்துலேருந்து வருது, ஒரிஜின் அப்படிங்கிறது அதை பொறுத்து காம்பவுண்ட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அண்டு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று என்னது, இன்ஆர்கானிக் காம்பவுண்டு, இன்னொன்று ஆர்கானிக் காம்பவுண்டு. இப்போ ஆர்கானிக் அப்படிங்கிறது தே ஆர் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் த லிவிங் பீயிங்ஸ். இன்ஆர்கானிக் அப்படிங்கிறது தே ஆர் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் நான் லிவிங் சப்ஸ்டன்சஸ் அப்படிங்கிறது தான். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். Compounds obtained from non-living sources such as rock, minerals, etc. are called inorganic compounds. Example chalk, baking powder, etc. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா compounds obtained from non-living sources such as rock, minerals, etc. ஸோ நான்-லிவிங்லேருந்து கிடைக்கக்கூடியது எல்லாமே இன்ஆர்கானிக் தான். இப்போ நம்ம பூமியை, அதாவது நிலத்தை வெட்டி நிலத்துலேருந்து எடுக்கிறோம். என்னெல்லாம் எடுக்கலாம், காம்பவுண்ட் அப்படிங்கிறத கோல்டு எடுக்கலாம்,
அயன் எடுக்கலாம். அதாவது அயன்கிறது சுத்தமாக வராது, கலந்து தான் வரும், எல்லாம் காம்பவுண்ட்ஸாக தான் வரும். சில்வர் வரலாம், ஸோ சிலிக்கா வரலாம், என்ன வேணாலும் கிடைக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் லிவிங், அதாவது மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மினரல்ஸ் அப்படின்னாலே பூமியிலேருந்து தோண்டி எடுக்கிறதுன்னு தான் அர்த்தம், ரைட்டா? ஸோ மைன் அப்படின்னா என்னது? சுரங்கம் வெட்டி எடுக்கிறது தான் மினரல்ஸ், ரைட்டா? ஸோ அப்போ இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். எக்ஸாம்பிளாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாக்கு, சுண்ணாம்பு கல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா, சுண்ணாம்பு தான் சாக் அப்படிங்கிறது, பேக்கிங் பவுடர், இது எல்லாமே இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ அப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறபோது காம்பவுண்ட்ஸ் அப்டைன்டு ஃப்ரம் லிவிங் சோர்சஸ் சச் அஸ் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ லிவிங், உயிருள்ள ஆர்கானிசத்துலேருந்து நம்ம அதை அப்டைன் பண்ணணுன்னா அவங்க எல்லாருமே யார்? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் புரோட்டீன், கார்போஹைட்ரேட், எக்ஸெட்ராஸ் அப்படிங்கிறது, ரைட்டா? ஸோ புரோட்டீன், கார்போஹைட்ரேட். Both inorganic and organic compounds exist in all three states, that is solid, liquid and gases. ஸோ அப்போ state of element அப்படின்னு பார்க்கும்போது there are three status. What is that? Solid, liquid and gaseous state. இங்கே இந்த மெட்டல்ஸ் அப்படிங்கிறது யூஸ்வலி சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறதும், நான் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது யூஸ்வலி அட் ரூம் டெம்பரேச்சரில் சாலிடாகவும் இருக்குது, லிக்விடாகவும் இருக்குது, கேஸாகவும் இருக்குது அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா? இங்கே காம்பவுண்ட் அப்படிங்கிறது எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது, 3 ஸ்டேட்ஸ்லேயும் இருக்குது. என்னென்ன ஸ்டேட்ஸில் இருக்குது? சாலிட் ஸ்டேட்லேயும் இருக்குது, லிக்விட் ஸ்டேட்லேயும் இருக்குது, அண்டு கேஸாகவும் இருக்குது, ரைட்டா? லெட் அஸ் லேர்ன் அபவுட் சம் இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் இன் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸஸ் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க காம்பவுண்ட்ஸ் இன் சாலிட் ஸ்டேட்டு. ஸோ இப்போ எந்தெந்த காம்பவுண்ட்லாம் சாலிடாக இருக்குது, திடமான பொருட்களாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கா, அதாவது சாண்டு, நம்ம மணல் தான், ரைட்டா? சிலிக்கா மண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ மணல்லேருந்து தான் சிலிக்கா எடுக்கிறோம். கண்ணாடி தொழிற்சாலைகள்லேயும் இது தான் நம்ம பயன்படுத்துகிறோம், சிலிக்கா தான் பயன்படுத்துகிறோம். ஸோ சாண்ட் அப்படிங்கிறது சிலிக்கா. ஸோ இதனுடைய கான்ஸ்டியூண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா சிலிக்கன் அண்டு ஆக்சிஜன், சிலிக்கனும் ஆக்சிஜனும் சேர்ந்துருக்கிறது தான் சாண்டு, சிலிக்கா அப்படின்னு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இப்போ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது காஸ்டிக் பொட்டாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா யார் இருக்கா? பொட்டாசியம், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு மூணு இருக்கு இல்லையா? பொட்டாசியம், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஸோ இது 3 காம்பனன்ட்ஸ், 3 எலமெண்ட்ஸு இதில் இருக்காங்க, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, சேம் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இப்போ சோடியம் இருக்காங்க, ஆக்சிஜன் இருக்காங்க, ஹைட்ரஜன் இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பர் சல்ஃபேட். ஸோ இப்போ காப்பர் சல்ஃபேட், அப்போ இதுலேயே எத்தனை பேர் இருக்காங்க? இந்த ஏட்னு முடிகிறது, ஐடுன்னு முடிகிறதெல்லாம் ஆக்சிஜனை பேஸ் பண்ணி தான் வரும், ரைட்டா? ஸோ காப்பர் இருக்காங்க, சல்ஃபர் இருக்காங்க, ஆக்சிஜன் இருக்காங்க, அதுதான். அப்போ ஆக்சிஜன் வந்து எத்தனை சேர்ந்துருக்காங்கிறத பொறுத்து சல்ஃபேட், சல்ஃபைடு அப்படின்னு நம்ம பிரிப்போம், ரைட்டா? அதே மாதிரி நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் சேர்ந்துருக்கிறத பொறுத்து நைட்ரேட், நைட்ரைட் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஹையர் கிளாஸ் வர படிப்பீங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜிங்க் கார்பனேட்டு. இப்போ ஜிங்க் கார்பனேட்டில் ஜிங்க் கார்பனேட்னா இப்போ என்ன இருக்கும்? ஆக்சிஜன் இருக்கும். ஸோ ஜிங்க் இருக்குது, கார்பன் இருக்குது, நேட் ஆக்சிஜன் இருக்குது. ஸோ ஜிங்க் கார்பனேட். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் இன் சாலிட் ஸ்டேட், ஓகேவா? காம்பவுண்ட்ஸ் which exist in liquid states are given in the table. ஸோ இங்கே லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சில காம்பவுண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச வாட்டர். ஸோ வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், நம்ம முன்ன எக்ஸாம்பிள்ஸ்லேயே பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜனும் குளோரினும் சேர்ந்துருக்கு. ஸோ அப்போ இவங்க வந்து லிக்விட் ஸ்டேட், ஹைட்ரஜன் குளோரின் ரெண்டும் சேர்ந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா
நைட்ரிக் ஆசிட். ஸோ ஹைட்ரஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஸோ நைட்ரிக் ஆசிட். அடுத்தது சல்ஃபியூரிக் ஆசிட். இப்போ சல்ஃபியூரிக் ஆசிடுங்கும்போது ஹைட்ரஜன், சல்ஃபர், ஆக்சிஜன் இது 3 இதில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது வினிகர். நம்ம சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க, பாத்திரம் விளக்குறதுலாம் பயன்படுத்த நீங்கள் விளம்பரங்களில் பார்த்துருக்கலாம். அசிட்டிக் ஆசிட் வினிகர் அப்படிங்கிறது இட்ஸ் அதாவது கம்போசிஸ்டு பை கார்பன், ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன். இந்த 3 பொருட்களும் சேர்ந்தது தான் அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? தென் சம் காம்பவுண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் இன் கேசியஸ் ஸ்டேட் அண்ட் தே ஆர் கிவன் இன் த டேபிள் 9.9. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சம் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு. ஸோ கார்பன், ஆக்சிஜன், CO அப்படின்னு போட்டிங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, CO2 அப்படின்னு போட்டிங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. ஒரு கார்பனும் 2 ஆக்சிஜன் காம்பவுண்ட்ஸும் சேர்ந்துருக்கு, 2 ஆக்சிஜன் மாலிகூல்ஸும் சேர்ந்துருக்கிறது. ஓகேவா? தென் சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் யார் இருக்கா? சல்ஃபரும் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் இருக்காங்க. இதுலேயும் டை ஆக்சைடு அப்படின்னா என்னென்னு சொன்னேன், 2 ஆக்சிஜன் சேர்ந்துருக்கிறது. மீத்தேன், கார்பன், ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறோம், 2 சேர்ந்தது தான் மீத்தேன், CH குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் நைட்ரஜன் டை ஆக்சைடு, நைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்துருக்காங்க. அமோனியா, நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்துருக்காங்க, NH3 அப்படின்னு சொல்லுவாங்க. அமோனியா நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்தது. ரைட்டா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் த கேஸஸ் மாலிகூல்ஸ். அடுத்து யூசஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா பொதுவாக காம்பவுண்ட் அப்படிங்கிறது பெருசாக இருக்குது இல்லையா? ஸோ அதனால் இங்கே நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. யூசஸ் ஆஃப் காம்பவுண்டுக்கு ஒரு தனிப்பட்ட விதமாக ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமன் நேம் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இங்கே வந்து காமன் நேம், கெமிக்கல் நேமு, கான்ஸ்டியூவன்ட்டு, யூசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காமன் நேம், கெமிக்கல் நேம், கான்ஸ்டியூவன்ட்டு, யூசஸ். ஸோ இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர். ஸோ வாட்டர் அப்படிங்கிற கெமிக்கல் நேம் டைஹைட்ரஜன் மோனாக்சைடு. என்னது? டைஹைட்ரஜன் மோனாக்சைடு. டைஹைட்ரஜன் மோனாக்சைடு, 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜன் இருக்கனால டைஹைட்ரஜன் மோனாக்சைடு. இது வந்து கெமிக்கல் நேம். ரைட்டா? அதனுடைய கான்ஸ்டியூவன்ட் ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன். யூசஸ் இது ஃபார் ட்ரிங்கிங் அண்ட் அஸ் அ சால்வெண்ட். ஸோ சால்வெண்ட் அப்படின்னா கரைப்பான் அப்படின்னு அர்த்தம், கரைப்பொருளாக பயன்படுத்தக்கூடியது. ரைட்டா? ஸோ இது மட்டும்தானா அப்படின்னா இல்லை, நம்ம நிறைய பர்பஸஸ் நம்ம பயன்படுத்திக்கிறோம் வாட்டர். தென் டேபிள் சால்ட்டு. ஸோ டேபிள் சால்ட் அப்படிங்கிறது சோடியம் குளோரைடு, நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடியது. ரைட்டா? ஸோ அப்போ சோடியம் குளோரைடு எது இருக்குது? சோடியமும் குளோரினும் இருக்குது. ஸோ எசென்ஷியல் காம்பனண்ட் ஆஃப் அவர் டெய்லி லைஃப், டெய்லி டயட், ப்ரிசர்வேட்டிவ் ஃபார் மீட் அண்டு ஃபிஷ். ஸோ இப்போ நம்ம டெய்லி சாப்பாட்டில் நம்ம உப்பை சேர்த்துக்கிறோம். அது மட்டும் இல்லை, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் உணவை பதப்படுத்துறதுல, அப்புறம் மீட் அண்டு ஃபிஷ், கறி, மாமிசம், இறைச்சின்னு சொல்கிறதே அதையும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு, நம்ம மீனை பதப்படுத்தி வைக்கிறதுலையும் நம்ம அதிகளவு எதை பயன்படுத்துகிறோம்? சால்ட், இந்த டேபிள் சால்ட்டு தான் பயன்படுத்துகிறோம். ஸோ அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய உப்பினுடைய கெமிக்கல் நேம் என்னது? சோடியம் குளோரைடு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம வீட்டில் வந்து நம்ம உப்பை எடுத்து யூஸ் பண்ணலாம் சோடியம் குளோரைடு நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஓகேவா? தென் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகர். இப்போ நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சுகர் தான். ஸோ இதனுடைய கெமிக்கல் நேம் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரோஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த சுக்ரோஸ் அப்படிங்கிறது தான் சுகர் அப்படிங்கிற வேர்டு இருக்குது. ரைட்டா? தென் இதனுடைய கான்ஸ்டியூவன்ட் என்னென்னு பார்த்தோன்னா கார்பன், ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன். ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய கான்ஸ்டியூவன்ட். இது எதுக்கு பயன்படுத்துகிறோம்? ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்வீட்டு, டாஃபிஸ் அண்டு ஃப்ரூட் ஜூஸஸ். ஸோ இப்போ நம்ம சாப்பாட்டில், உணவுகளில் ஸ்வீட்டு இனிப்புகள் செய்கிறதுக்கும், டாஃபிஸ் அப்படிங்கிறது என்னது? இந்த சாக்லேட்டு, க்ரீம் இதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்கிறது. அண்டு ஃப்ரூட் ஜூஸஸ், இது எல்லாத்துலேயுமே நம்ம சுகர் பயன்படுத்துகிறோம் இல்லையா, ஒயிட் சுகர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சுகர், சுக்ரோஸ் அப்படிங்கிறதுலேருந்து. நெக்ஸ்ட்டு பேக்கிங் சோடா. ஸோ பேக்கிங் சோடா அப்படிங்கிறது பேக்கரிஸில் பயன்படுத்தக்கூடியது. சோடியம் பைகார்பனேட் அப்படிங்கிறது தான் அதனுடைய நேம். ரைட்டா?
பேக்கரிஸில் சோடியம், ஹைட்ரஜன், கார்பன் அண்டு ஆக்சிஜன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 காம்பவுண்ட்ஸ், 4 எலிமெண்ட் சேர்ந்துருக்கு. சோடியம், ஹைட்ரஜன், கார்பன் அண்டு ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க? ஃபயர் எக்ஸ்டிங்விஷரில், ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேக்கிங் பவுடர் அண்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேக்ஸ் அண்டு ப்ரெட். ஸோ இப்போ ஃபயர் எக்ஸ்டிங்விஷரில் பயன்படுத்துகிறாங்க. இது இந்த பேக்கிங் சோடாவை தீயை அணைக்கிறதுக்கு நம்ம பவுடர் மாதிரி கொட்டும், ரைட்டாக. ஸோ அதெல்லாம் பேக்கிங் சோடா தான். ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் தீ பிடிக்காது. அதனால் அதை கொட்டும்போது தீயானது அணைக்கப்படும். அதனால் ஃபயர் எக்ஸ்டிங்விஷரில் பயன்படுத்துகிறோம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேக்கிங் பவுடர். ஸோ அப்போ பேக்கிங் பவுடர்ஸ் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நம்ம ப்ரெட்டு, அதாவது கேக் செஞ்சோம் அப்படின்னா கேக்கில் வந்து பவுடர், இந்த பேக்கிங் பவுடர் போட்டு தான் கேக் செய்வோம் இல்லையா. அண்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேக்ஸ் அண்டு ப்ரெட். ஸோ இப்போ இதுலேயும் நம்ம இந்த பேக்கிங் சோடாவை நம்ம பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாஷிங் சோடா. ஸோ அப்போ நம்ம துணி துவைக்க பயன்படுத்துறது இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சோடியம் கார்பனேட்டு. இந்த சோடியம் கார்பனேட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோடியம், கார்பன் அண்டு ஆக்சிஜன். முன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா சோடியம் பைகார்பனேட். அங்கே பை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜனை குறிச்சிச்சு. இங்கே வந்து சோடியம் வெறும் கார்பனேட்டு தான். ஸோ சோடியம், கார்பன் அண்ட் ஆக்சிஜன் 3 இருக்காங்க. எதுக்கு பயன்படுத்தணும் சோப்பு? க்ளீனிங் ஏஜென்ட் இன் சோப் அண்ட் சாஃப்ட்னிங் ஆஃப் ஹார்ட் வாட்டர். ஸோ அப்போ கடின நீரை மென்னீராக மாற்றும் ஹார்ட் வாட்டர், அதுதான் சாஃப்ட்னிங் ஆஃப் ஹார்ட் வாட்டர்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா க்ளீனிங் ஏஜென்ட், சோப்பு பவுட்ரு இதெல்லாம் போடுறோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் இந்த வாஷிங் சோடா தான். ஸோ அப்போ இதனுடைய பேர் என்னது? சோடியம் கார்பனேட்டு. பேக்கிங் சோடானா சோடியம் பைகார்பனேட்டு, சோப்புனா சோடியம் கார்பனேட்டு. ஓகேவா? தென் அடுத்தது ப்ளீச்சிங் பவுடர். ஸோ இப்போ நமக்கு தெரியும் வீதியெல்லாம் கொட்டிட்டு வர்றாங்க இல்லையா ப்ளீச்சிங் பவுட்ரு. ஸோ அதுதான். ஸோ ப்ளீச்சிங் பவுட்ரு வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்சியம் ஆக்சிக்ளோரைடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. அப்போ கால்சியம், ஆக்சிஜன், குளோரின் இந்த 3 பேர் இருக்காங்க. கால்சியம் ஆக்சிக்ளோரைடு அப்படிங்கிறதுல எதுக்காக பயன்படுத்துகிறோம்? ஆஸ் ப்ளீச்சிங் ஏஜென்ட், டிஸ்இன்ஃபெக்டன்ட் அண்ட் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளீச்சிங் ஏஜென்ட். ப்ளீச்சிங்னா என்னது? ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இல்லையா. ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு, டாய்லெட்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி டிஸ்இன்ஃபெக்டன்ட்னா என்னது? நோய் கிருமிகள் வராமல் பாதுகாத்துக்கும். அதனால தான் திருவிழா காலங்களில், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் கூடுற இடங்கள்லாம் இந்த பவுட்ரு தான் அங்கங்கே என்ன பண்ணுவாங்க, கூடையில் கொட்டி அங்கங்கே வச்சுட்டு போயிருப்பாங்க பாருங்கள். நீளமாக அந்த ரோட்டோரத்துலலாம் 2 வெள்ளை வெள்ளையாக வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே இந்த ப்ளீச்சிங் பவுடர் தான். அண்டு ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர். நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியை சுத்தப்படுத்துறதுக்கு, ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுக்கு, அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை அழிக்கிறதுக்கு நம்ம எதை பயன்படுத்துகிறோம்? இந்த ப்ளீச்சிங் பவுடரை பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா குயிக் லைம். ஸோ குயிக் லைம் அப்படிங்கிறது கால்சியம் ஆக்சைடு, கால்சியமும் ஆக்சிஜனும் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டு. ஸோ மேனுஃபேக்சர் ஆஃப் சிமெண்ட் அண்டு கிளாஸ். ஸோ அப்போ நம்ம அதாவது நம்ம சிமெண்ட்டு தொழிற்சாலைகள்லேயும் கிளாஸ் கண்ணாடி தொழிற்சாலைகளையும் பயன்படுத்தக்கூடியது தான் இந்த குயிக் லைம். அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சுண்ணாம்பு கட்டி இருக்கு இல்லையா, லைம்னாலே சுண்ணாம்பு கட்டி தான் இல்லையா. ஸோ அதுதான். இதுலேயே இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாக்டு லைம் அப்படிங்கிறது. இது வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ வந்து கால்சியம் ஆக்சைடு மட்டும் இருந்துச்சு. இப்போ இவங்களோட யார் வந்துட்டா ஹைட்ரஜனும் சேர்ந்துக்கிட்டாங்க. அதுதான் கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அண்டு கால்சியம் 3 பேருமே இருக்காங்க. ஒயிட் வாஷிங் ஆஃப் வால்ஸ். நம்ம வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கணும் இல்லையா, அது எல்லாமே இந்த ஸ்லாக்டு லைம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போல்லாம் கடையில் சுண்ணாம்பு வாங்கிக்கிறோம். அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுவோன்னா சுண்ணாம்பு கட்டி இருக்கு இல்லையா, அதை வாங்கிட்டு வந்து சுட்டு அதை மாவாக்கி என்ன பண்ணுவாங்கன்னா தொட்டியில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. ஸோ சுண்ணாம்பு வந்து உள்ளுக்குள்ளார தண்ணிக்குள்ளார இருக்கும், மேலே வந்து சுண்ணாம்பு தண்ணியாகவே இருக்கும். ஸோ அதை தான் என்ன பண்ணுவாங்க, எப்போ சுண்ணாம்பு அடிக்கிறாங்களோ அப்போ அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க, சுண்ணாம்பை வலித்து எடுத்து போடுவாங்க. அதுதான் ஸ்லேக்டு லைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்டா. அடுத்தது லைம்ஸ்டோன். இது வந்து கால்சியம் கார்பனேட்டு. லைம்ஸ்டோன் அப்படிங்கிறது சுண்ணாம்பு கல், கால்சியம் கார்பனேட்டு, கால்சியம், கார்பன் அண்ட் ஆக்சிஜன் 3 பேர் இருக்காங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாக் பீசஸ். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாக் பீஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதை தயாரிக்கிறதுக்கு இந்த சுண்ணாம்பு கல்லை நம்ம பயன்படுத்துவோம், லைம்ஸ்டோன் பயன்படுத்தும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூசஸ் ஆஃப் சம் ஆஃப் த
காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதோட நம்மளுடைய இந்த லெசன் முடியுது. இதுக்கான கிளாஸ் ஒர்க் நான் தர்றேன். ஓகேங்களா?